கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கிரியேட்டிங் ரிப்போர்ட்ஸ்ல டாபிக் 3 பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல கிளாசிக் ரிப்போர்ட்னா என்ன, அதோட அட்ரிபியூட்ஸ்னா என்ன அப்படிங்கிறத டீட்டெயில் வந்து ப்ரீவியஸ் வீடியோல வந்து நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்டராக்டிவ் ரிப்போர்ட் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இன்டராக்டிவ் ரிப்போர்ட்னா என்ன? இன்டராக்டிவ் ரிப்போர்ட்டுக்குள்ள என்னென்ன என்ஹான்ஸ்மெண்ட்லாம் இருக்கு? ரிப்போர்ட்டோட காலம்ஸ்லாம் எப்படி டிஃபைன் பண்றது? ரிப்போர்ட்டோட லே அவுட்டு, அதோட பேஜினேஷன், ஸோ இந்த மாதிரியான செட்டப்லாம் நம்ம எப்படி இன்டராக்டிவ் ரிப்போர்ட்ல பண்ண போறோம் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிட்டேன், என்னோட Oracle Apex தமிழ் அப்படிங்கிற ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ள நான் லாகின் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த ஒர்க் ஸ்பேஸ் வந்து இப்போ தான் ரீசெண்டாக கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து வேற அப்ளிகேஷன் எதுவுமே கிடையாது. ஆஹ் நான் SQL ஒர்க் ஷாப்பில் போயிட்டு குயிக் SQL போயிட்டு டேட்டா லோடிங் மெத்தட் மூலமா சில 5 டேபிள்ஸ் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ அத வச்சு தான் இப்ப நம்ம வந்து என்ன பண்ண போறோம், ஒரு ஆப் கிரியேட் பண்ண போறோம். அதுல இந்த இன்டராக்டிவ் ரிப்போர்ட்ட நம்ம என்ன பண்ண போறோம், எனேபிள் பண்ண போறோம். இப்ப அப்ளிகேஷன் பில்டர்ல போயிட்டு ஒரு புது அப்ளிகேஷன் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்ப நம்மளுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து கிரியேட் ஆயிருச்சு. நான் அப்ளிகேஷனை லாகின் பண்றேன். ஓகே. ஸோ நம்ம இதுக்குள்ள எந்த பேஜும் கிடையாது. ஓகேங்களா? இப்ப நம்ம ஒரு புதுசா ஒரு ரிப்போர்ட் கிரியேட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ இந்த இன்டராக்டிவ் ரிப்போர்ட் கிரியேட் பண்றது ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி எந்த டேபிளுக்கு கிரியேட் பண்ண போறோம் அப்படிங்கிறத நான் பார்த்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 டேபிள்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் கஸ்டமர் அப்படிங்கிறதுக்கு வந்து நான் வந்து ஒரு ரிப்போர்ட் கிரியேட் பண்ண போறேன். அடுத்து சேல்ஸ் அப்படிங்கிறத நம்ம கிரியேட் பண்ணி பார்க்கலாம். எப்படின்னு ஒவ்வொன்றா கிரியேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நான் அப்ளிகேஷனுக்குள்ள ஆப் கிரியேட் பண்றேன். இந்த ஆப்புக்குள்ள போயிட்டு எடிட் பண்ணி உள்ள போறேன். உள்ள போயிட்டு இங்க கிரியேட் ரிப்போர்ட், அதாவது கிரியேட் பேஜ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி டயலாக் விண்டோ ஓப்பன் ஆகும். அதுல இன்டராக்டிவ் ரிப்போர்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. இதில் பாருங்க பேஜ் நம்பர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நம்ம கஸ்டமைஸ்டாக கொடுக்க போகிறோம் அப்படின்னா அதை கொடுத்துக்கலாம். இப்போ அந்த ரிப்போர்ட்டோட நேம் என்ன வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ரிப்போர்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த பேஜ் மோடு வந்து நார்மல் பேஜில் வேணுமா, இல்லை டயலாக்ல வேணுமா, இல்லை ட்ராயரில் வேணுமா? ஸோ பேசிக்காகவே நம்ம ரிப்போர்ட்ஸில் என்ன மெத்தடில் வைப்போம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் அப்படிங்கிற ரிப்போர்ட்டில் வைப்போம். ஓகேங்களா? ஸோ இதோட சேர்த்து ஃபார்ம் கிரியேட் பண்ணுவான்னு கேட்குது. ஓகேங்களா? ஸோ ஃபார்ம் கிரியேட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு ரிப்போர்ட் மட்டும் கிரியேட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ இந்த பேஜ் டெஃபினிஷன்ல வந்து உங்களோட பேஜ் நம்பர் கொடுத்தாச்சு. உங்களோட பேஜ் நேம் என்னன்னு கொடுத்தாச்சு. பேஜ் மோடு பை டிஃபால்ட் நார்மல், இன்க்ளூடிங் ஃபார்ம் வந்து டிஃபால்ட்டா நோ. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்க டேட்டா சோர்ஸ். இந்த டேட்டா சோர்ஸ்ல உங்களுக்கு டேபிள் இருந்து பண்ண போறீங்களா? இல்ல ரெஸ்ட் எஸ்கியூஎல் சர்வீஸ் மூலமா பண்ண போறீங்களா? இல்ல ஏபிஐ மூலமா டேட்டா சோர்ஸ் மூலமா பண்ண போறீங்களா? அப்படிங்கிறது இருக்கு. நான் நம்மளோட லோக்கல் டேட்டா பேஸ்ல தான் எடுக்க போறோம். இப்போ சோர்ஸ் டைப் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக டேபிள்லேருந்து எடுக்கணும். இல்லை என்கிட்ட கொரி இருக்கு, 2 3 டேபிளை கனெக்ட் பண்ணி நான் அந்த மாதிரி கொரி எழுதியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக சீக்வல் கொரியை யூஸ் பண்ணிட்டு உங்களோட கொரியை வந்து இதில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிட்டு வேலிடேட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் உங்கள் ரிப்போர்ட்டை கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன், டேபிள் தான் யூஸ் பண்ண போறேன். நான் இப்போ வந்து எந்த கோடுமே வந்து என்ன பண்ணுவேன், நான் செலக்ட் பண்ணல. ஓகேங்களா? நான் கிரியேட் பண்ணல. ஸோ வித்தவுட் இந்த பேசிக்காகவே இந்த பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா லோ கோட் பிளாட்ஃபார்ம். ஸோ எந்த ஒரு ப்ரோக்ராமுமே இல்லாமல் எப்படி நம்ம ஒரு ரிப்போர்ட் கிரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ இதில் பேஜினேஷன் என்ன வேணும்? ஓகேங்களா? அதாவது பிரெட் ரூம் என்ன வேணும்? நேவிகேஷனில் வேணுமா வேண்டாமா? நேவிகேஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா அது ஏதாவது ஒரு பேரண்ட் கீழே வரணுமா அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ரிப்போர்ட்டோட அந்த நேவிகேஷனோட ஐக்கான் எது வேணுமோ கொடுத்துக்கலாம். இப்போ கொடுத்துட்டு கிரியேட் பேஜ் கொடுக்குறேன். பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு கிரியேட் பேஜ் போட்டு நான் ஒரு ரிப்போர்ட் மட்டும் தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்காக நான் எந்த ஒரு ப்ரோக்ராமும் எழுதலை, எந்த ஒரு எஸ்கியூஎல் கோடிங்கும் எழுதலை. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு பேஜ் கிரியேட் ஆயிடுச்சு. நான் இப்போ இந்த பேஜ் வந்து நான் இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணிட்டா நம்மளுக்கு பாருங்க கஸ்டமர் ரிப்போர்ட் அப்படிங்கிற ரிப்போர்ட் கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? கஸ்டமரோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில், சிட்டி,
கண்ட்ரியோட கோடு, நேர், ஜெண்டர் வந்துருச்சு, டேட் ஆஃப் பர்த் வந்துச்சு, ஃபோன் நம்பர் வந்துச்சு, போஸ்டல் கோடு வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ, இப்போ பாருங்க எந்த ஒரு ப்ரோக்ராமுமே இல்லாம, வெறும் டேபிள வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஒரு இன்டராக்டிவ் ரிப்போர்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ, இது வந்து எனக்கு டேபிள் வேண்டாம். நான் வந்து இப்போ நான் வியூக்கு மாத்தணும் அப்படின்னா, டேபிள் ஆர் வியூ. ஓகேங்களா? ஸோ, இந்த இடத்துல போயிட்டு வியூவை செலக்ட் பண்ணிட்டு உங்க வியூ என்ன வியூவோ என்ன பண்ணிக்கலாம், அந்த வியூ வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இல்லை எனக்கு கொரி தான் இருக்கு அப்படின்னா இந்த சீக்வல் கொரியை வந்து நீங்க கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா டைப்பை செலக்ட் பண்ணிட்டு இங்க சீக்வல் கொரின்னு கொடுத்தீங்க அப்படின்னா எக்ஸிஸ்டிங் ரிப்போர்ட்டோட கொரி அதோட காலம்ஸ் எல்லாமே நம்மளுக்கு விசிபிலிட்டிக்கு வந்துடும். ஸோ நீங்க அடிஷ்னல் ஏதாவது காலம் ஆட் பண்ணணும் அப்படின்னா இது கீழே கமா போட்டு உங்களோட அடிஷ்னல் காலத்தை வந்து நீங்க ஃபியூச்சர்ல நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ரிப்போர்ட்டை நான் சேவ் பண்ணிக்கிறேன், ரன் பண்றேன். ஸோ நம்மளோட மெத்தட் வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்டராக்டிவ் ரிப்போர்ட். ஓகேங்களா? இந்த டெம்ப்ளேட் டைப் பார்த்தீங்க அப்படின்னா இன்டராக்டிவ் ரிப்போர்ட். ஓகேங்களா? இதோட அப்பியரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டெம்ப்ளேட் வந்து இன்டராக்டிவ் ரிப்போர்ட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்களும் இதே மாதிரி ஒரு டேபிள் வச்சு நீங்கள் சிம்பிளாக ஒரு இன்டராக்டிவ் ரிப்போர்ட் கிரியேட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் நிறைய இன்டராக்டிவ் ரிப்போர்ட்டோட ஆக்ஷனில் இதில் என்னென்னலாம் இருக்குது, ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, இதில் என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்யூ.